சில இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. என்ன நான் வந்து கடந்து வந்த பாதைகள் இதில் சொல்கிறேன். ஏன் அதை திருப்பவும் சொல்லணும் அப்படின்னு தெரியல. ஏன்னா நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, பிறந்து இருந்து கெட்ட நேரம் வந்துச்சுன்னா அதுலேயே தான் கரெக்டாக கோர்த்து போகிற மாதிரி போகும். நல்லதுன்னு கிடைக்காது. இப்போ நான் தனியாக இருக்கிறேன், எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். தனிமைங்கிறது வந்து என்னால் சொல்லி புரிய வைக்க முடியாது. அந்தளவுக்கு நான் வேதனைப்படுறேன். எனக்கு வீட்டில் வந்து இது இல்லை அது இல்லை அப்படிங்கிறதுலாம் இல்லை. கடவுள் ஏதோ சாப்பிட்ற வயிறு நிறைய சாப்பிட்ற அளவுக்கு கொடுத்துருக்காரு. எனக்கு அது போதும். துணிமணிலாம் வந்து நான் வந்து ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் போய் எடுக்கவே மாட்டேன். என்றைக்கும் 1000 ரூபாய்க்குள்ளே தான் எடுத்துக்குவேன். 1000 மிஞ்சினா 1500 தாங்க இருக்கும். ட்ரெஸ் எல்லாம் 600 தான். 600 700 தான். அதுக்கு மேலே போடவே மாட்டேன். காட்டன் ட்ரெஸ் 700 அந்த செட்டோட ஒரு அதான் வாங்கி போட்டுக்குவேன். புடவைனா ஒரு 1200 1300 மிஞ்சினா 1500 1500 மேலே நான் இது வரைக்கும் புடவை எடுத்து கட்டல. ரொம்ப இதுனா கல்யாணத்தப்ப ஏதோ கொஞ்சம் 2500 அந்த ரேஞ்சில் எடுத்துக்கிட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் எப்போவுமே வந்து அந்த புடவைக்கு அதிக இது போடுறதெல்லாம் பண்ண மாட்டேன். நைட்டு மொத்தமாக ஹோல்சேலாக எடுத்து வச்சுக்குவேன். அது 2 வீட்டில் இருப்போம். அதே தான் போட மாட்டேன். வெளியில் போனால் ட்ரெஸ்ஸு போடுவேன். கொஞ்ச நாள் வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்ததுனால நைட்டியே கூட போட்டுக்கிட்டு போய்கிட்டு இருந்தேன். மன உளைச்சல் அதிகம். அது ஏன் அப்படின்னா எங்கள் பொண்ணவே சொல்கிறதுன்னு இல்லை, நிறைய மன உளைச்சல் ஆகிடுச்சு. தனிமையில் இருக்கும்போது எனக்கு என்னென்னமோ தோணுது, பயமாக இருக்குது. ஒரு இடத்துல வந்து திகில் மாதிரி, எனக்கு அதை எப்படி சொல்ல தெலுங்கு திகில் மாதிரி இருக்குது. வயிற்ற போட்டு பரட்டுற மாதிரி, அது ஒரு மாதிரி பயம் வந்துடுது எனக்கு. அது எதுக்கு அந்த பயம் வருதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. எதுக்கு வருதுன்னா யாரும் இல்லை, நமக்கு அரவணைப்பு யாரும் இல்லை. நான் கோவத்தில் சொல்லிக்கிறேன். நான் கோவத்தில் என்ன சொல்லிக்கிறேன், நானே இப்படியே பார்த்துக்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறதுல நானே ஏதோ ஒன்று பண்ணிட்டு போய்க்கிறேன். யாருக்கு இதெல்லாம் நினைக்க வேண்டியது வருது. ஆனால் கடவுள் எப்படி விட்டுருக்கான்னு எனக்கு தெரியல. இதே எங்கள் அம்மா அப்பா தோட்டத்துக்குள்ளே போயிட்டு எனக்கு சந்தோஷமாக இருக்கும். இது தனிமையாகவே இருந்தாலும் எனக்கு மனசு திருப்தியாக சந்தோஷமாக இருக்கும். நம்ம சொந்த தோட்டம், நம்ம சொந்த வீடு அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். இப்போ வந்து அந்த இது இல்லாமல் தனியாக வந்து இருக்கிறதுனால மன உளைச்சல் ரொம்ப வந்துக்கிட்டே தான் இருக்குது. கொஞ்சம் மன உளைச்சல்லாம் இல்லை. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்த வேதனை கண்டிப்பாக இருக்கும். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வேதனை இருக்கும். அதுக்குள்ளே எத்தனையோ இது சுற்றி இருக்கும் பின்னல்கள். அதை வந்து பிரித்து எடுக்கலாம்னா கூட எடுக்க முடியாது. அப்படியே சுற்றி அது இறுக்கி ஒரு நாள் வந்து உயிர் போகிறப்ப டோட்டலாக போய்க்கும். எனக்கு சந்தோஷம் வர்றப்ப சந்தோஷம் அப்படின்னு ஒரு நிம்மதின்னு வந்தால் சாவுன்னு தான், வேறு எதுவுமே இல்லை. அந்த மட்டும் போய்கிட்டு இருக்குது. நிறைய பேருக்கு நான் வந்து இந்த சைக்காலஜி டேப்லெட் போட்டது வந்து என் சின்ன பொண்ணுக்கிட்ட மறக்க முடியாமல் ரொம்ப சண்டை போட்டு அவளை டென்ஷன் படுத்தி நானும் டென்ஷன் ஆகி ரொம்ப ப்ராப்ளம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தாங்க முடியாமல் தூக்கம் வராது. ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி இருந்துக்கிட்டு இருந்துச்சு. தூக்கம் வராது. அதனால நான் அது போட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. போட்டுட்டேன். போட்டு இப்போ 8 வருஷமாக அது போட்டு ஓடிட்டே தான் இருக்குது. ஒரு டைம் சூசைட் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் உடம்பு ரீதியாக ரொம்ப ப்ராப்ளம் அனுபவிச்சேன். சென்னை காவேரி ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்திருந்தது. அந்த இதெல்லாம் இன்னும் மறக்க முடியல. அதெல்லாம் விட இனம் புரியாத ஒரு கவலை வருது, இனம் புரியாத ஒரு வலி வருது. அது என்னன்னு எனக்கு புரிய வைக்க முடியல. எதனால அப்படின்னு தெரிஞ்சுக்கவும் முடியல. ஒவ்வொரு டைமும் நான் சொல்கிறேன், அது எனக்கு புரிஞ்சுக்கிறனால புரியலன்னு எனக்கு தெரியல. எங்கள் சின்ன பொண்ணு நினச்சா எனக்கு வேதனையாக இருக்குது. எத்தனை நாளைக்கு இருந்துட்டு போகிறோம், ஏன் நம்மளைய ஒதுக்கி விட்டுட்டா, தனியாக வச்சுட்டா அப்படின்ட்டு. இது வந்து தனியாக வச்சேன்னா அப்போ பார்த்து வைக்கல, எல்லாரும் தைரியமாக செம போல்டாக இருப்பேன். யாருக்கும் பயக்க மாட்டேன். எவ்வளோ பெரிய கிளாடிவில் இருந்தாலும் பயக்க மாட்டேன். நான் தைரியமாக ஆன்சர் கொடுப்பேன். எதாக இருந்தாலும் எது பேச்சில் மட்டும் என்கிட்ட ஜெயிக்கவே முடியாதுங்க. அந்தளவுக்கு நான் பேசிடுவேன். ஒரு சண்டையாக இருந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, பேச்சில் மட்டும் இப்போ வளராமல் ஒரே இதில் டக்கு 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 டக்குன்னு பேசிட்டு போயிடுவேன். தெலுங்கில் பேசினாலும் அப்படித்தான், தமிழ் பேசினாலும் அப்படித்தான். ஆனால் இந்த தனிமைங்கிறது வந்து என்னைக்கு எனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த வீட்டுக்கு வந்து 9 வருஷம் ஆயிடுச்சுங்க. 9 முடிஞ்சு 10 நடக்குது. இப்போ இந்த ஒரு வீட்டில் 10 வருஷமாக இதே வீட்டில் தான் நான் இருக்கிறேன். எங்கேயும் மாறவும் இல்லை, அதே பொசிஷன் தான் போய்கிட்டு இருக்கு. இந்த 10 வருஷமும் ஃபஸ்ட்டு எப்படி போனால் அதே தான் போய்கிட்டு இருக்கு. நான் இன்னும் அன்றைக்கே ஹட்வைட்டால் போய் இன்றைக்காலே எல்லாம் சொல்லுவாங்க சிம்பிளாக எதாவது இருக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் வந்து அதிக ஹை குவாலிட்டி வச்சு யூஸ் பண்ணி எதுவும் பண்ணிக்க மாட்டேன். பண்ணிக்கிறதுக்கு என்னங்க இருக்குது எனக்கு? இன்னே ஒன்றுமே இல்லை. அம்மா அப்பா போயிட்டாங்க. எங்கள் சின்ன பொண்ணை விட்டு போட்டு உட்காந்துருக்குறேன். பெரிய பொண்ணை போய் பார்க்க முடியல. பெரிய பொண்ணை போய் அட்லீஸ்ட் பேசுகிற கூட இல்லை. ஒரு இந்த யூடியூப் வராமல் இருந்தாலும் இன்னும் 2 டைம் போயிட்டு வந்திருப்பாங்க. பெரிய பொண்ணு வீட்டுக்கு போனோன்னா சின்ன பொண்ணை விட டபுள் மடங்கு அன்பா பார்ப்பா. அது எனக்கு தெரியும். போயிட்டேன்னா அந்தளவுக்கு பார்ப்பா, நல்லா பார்ப்பாங்க. எங்கள் மருமகனும் அதே மாதிரி தான் நல்லா பார்த்து எனக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ, நான் எது கடைக்கு போவோம், என்னென்ன வாங்குறோம் அத்தனை வாங்கி இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு இது. சரி, எனக்கு ஏதோ டைம் சரியில்லையோ என்னமோ பிள்ளைகளை பிரிஞ்சிருக்க வேண்டிய டைம் இருந்திருக்குது. பார்ப்போம் கடவுள் எந்த வழியில் எப்படி விடுறாரு எனக்கு தெரியல. ஒரு தெளிவான மைண்ட் இல்லைங்க. அது ஒன்று தான். அப்பப்போ சில பேர் வந்து எங்களை வாங்க உங்களை வாங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. சப்போர்ட் ஓகே. ஆனால் என்னால் ரொம்ப நேரம் போய் நின்று அது பேசுகிற நிலைமையில் நான் இருக்க மாட்டேன். ஃபோனே வந்தாலும் சில ஃபோன் அட்டன் பண்ணி பேச மாட்டேன். போட்டு யார்ட்டும் பேச மாட்டேன். என் ஃபோனுக்கு எப்போவுமே ஃபோனே வராதுங்க. பண்ணுனே என் பொண்ணு பண்ணுவா. மிஞ்சி போனால் இங்கே இந்த
ஹோட்டல் கடை வச்சுருக்காங்க, அவங்க பண்ணுவாங்க, அவ்வளோதான். நான் அந்தளவுக்கு தான் உட்காந்துருக்குறேன். என்னமோ கடவுள் எந்த ரேஞ்சில் கொண்டு விடுவார் எனக்கு தெரியல. தனிமை மட்டும் ரொம்ப ரொம்ப கொடுமையாக இருக்குது எனக்கு. அது ஒன்று தான் சொல்ல முடியும். நன்றி.